Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நம்ம பூசணிக்காய் வச்சு அல்வா எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெள்ளை பூசணிக்காவை தோல் நீக்கி இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் 2.5 கப் எடுத்திருக்கேன். பூசணிக்காயில் உள்ள தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அல்வா ரெடி பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். நீங்கள் அல்வா பண்ண போகிற கடாயில் நம்ம இது ஃபுல்லுத்தையும் சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிடலாம். இது நல்லா கொதிச்ச அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பபிள்ஸ் எல்லாம் வந்து இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த தண்ணியிலேயே பூசணிக்காய்லாம் நமக்கு நல்லா குக் ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம குக் பண்ணிக்கிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணிலாம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி நமக்கு வத்திடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக வத்திடும். நமக்கு இப்போது கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் பூசணிக்காய் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. எனக்கு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுக்கும் இந்த பூசணிக்காய்லாம் நல்லா வெந்து தண்ணிலாம் வத்துறதுக்கு. இப்போது சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லாவே ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் எடுத்துக்கோங்க. நமக்கு சுகர் ஆட் பண்ண உடனேயுமே இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுட்டு வந்துடும். இப்போது இந்த ஜீனி தண்ணிலாம் நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். சுகரும் நமக்கு இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக வத்திடுச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். பூசணிக்காய் நெய் எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிடும். இப்போ நம்ம முந்திரி பருப்பை நெய்யில் தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 8 அப்படி இல்லைன்னா 10 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்போட கலர்லாம் நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யவும் நம்ம இதில் சேர்த்து அதே மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு நெய்யெல்லாம் உறிஞ்சி நல்லா திக்கான பதத்துக்கு வந்த அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தாளிச்சு எடுத்த முந்திரி பருப்பையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இதை நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு அல்வா பதத்துக்கு கட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நமக்கு நல்லா அல்வா பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் டேஸ்டான பூசணி அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.